மாவட்டம் கும்மிடிப்பூண்டி பேரூராட்சிக்கு உட்பட்ட இடத்தில் நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமித்து அமைக்கப்பட்டிருந்த வீடுகள் உள்ளிட்ட ஆக்கிரமிப்புகள் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அகற்றப்பட்டன. கும்மிடிப்பூண்டி பேரூராட்சியில் கடந்த 20 வருடங்களாக நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான இடத்தில் வீடுகள் கட்டப்பட்டும் இந்து, இஸ்லாம், கிறிஸ்தவ வழிபாட்டு தலங்கள் கட்டப்பட்டும் இருந்தன. இந்த நிலையில் நெடுஞ்சாலை ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியில் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டனர். இதற்காக இவர்கள் ஆக்கிரமிப்புகளில் ஈடுபட்டவர்களுக்கு உரிய நோட்டீஸ்களை வழங்கி ஆக்கிரமிப்புகள் அகற்றுவது குறித்து அவர்களுக்கு தகவல் தந்தனர். தொடர்ந்து கும்மிடிப்பூண்டி வட்டாட்சியர் பிரீத்தி தலைமையிலும் கும்மிடிப்பூண்டி நெடுஞ்சாலைத்துறை உதவி பொறியாளர் சந்திரசேகர் முன்னிலையிலும் கும்மிடிப்பூண்டி இன்ஸ்பெக்டர் வடிவேல் முருகல் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட போலீசாரின் பாதுகாப்பில் இந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றும் பணி நடைபெற்றது. இந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றும் நிகழ்வில் 52 வீடுகள், ஒரு பெருமாள் கோவில், ஒரு கிறிஸ்தவ தேவாலயம், ஒரு இஸ்லாம் தர்கா ஆகியவை அகற்றப்பட்டன. வீடுகளை இழந்த 12 தகுதியான நபர்களுக்கு வீட்டு மனைகள் வழங்கப்பட்டுள்ளதாக கும்மிடிப்பூண்டி வட்டாட்சியர் பிரீத்தி நிகழ்வின் போது தெரிவித்தார்.